வணக்கம். இது அரசியல் அக்கப்போர். தமிழ்நாட்டில் அரசியலையும் சினிமாவையும் பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் சினிமாவில் ஜெயித்தால் அரசியலிலும் ஜெயித்து விடலாம் என்ற அந்த பழைய ஃபார்முலா இந்த 2026 செல்லுபடியாகுமா என்பதுதான் இப்போது நம் முன் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. எம்ஜிஆர் என்ற மகா சக்திக்கு பிறகு ஜெயலலிதா என்ற இரும்பு மனுஷிக்கு பிறகு அந்த இடத்தை பிடிக்கப் போவது யார் என்ற போட்டியில் இப்போது விஜய் முன்னணியில் இருக்கிறார். ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது என்று தெரியுமா? எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலில் குதித்த பல ஜாம்பவான்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதுதான். விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்துவிட்டு நாளைக்கே கோட்டையை அவர் பிடித்து விடுவார் என்று பலர் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் கூட்டம் வேறு, வாக்கு வங்கி வேறு, விசிலடிக்கும் கைகள் எல்லாம் ஓட்டு போடும் விரல்களாக மாறுமா? விஜயின் வியூகங்கள் சரியா அல்லது அவரை சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு தவறான நம்பிக்கையை ஊட்டுகிறார்களா? ஒரு விரிவான நேர்மையான அலசலை பார்க்கலாம். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது அவர் திமுக என்ற மாபெரும் இயக்கத்தில் ஊறி வளர்ந்து ஒரு கொள்கை பிடிப்புடன் வெளியே வந்தவர். அவர் வெளியே வந்த நேரமும் அவருக்கு அப்போது சரியாக கை கொடுத்தது என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு பிறகு வந்தவர்கள் என்ன ஆனார்கள்? நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன். நடிப்பில் அவருக்கு நிகர் அவர்தான். ஆனால் அரசியல் என்று அவர் வந்தபோது தமிழக மக்கள் அவரை ஒரு தலைவராகவே ஏற்கவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்கிய போது அவருடைய ரசிகர் மன்றம் மிக பலமாக இருந்தது. ஆனால் தேர்தலில் அது வாக்குகளாக மாறவில்லை. கடைசியில் அவர் அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டியதாயிற்று. அடுத்து டி ராஜேந்தர். அடுக்குமொழி வசனம், சென்டிமெண்ட் பேச்சு என மேடைதோறும் அதிர வைத்தவர். அவர் பேசும் கூட்டத்திற்கு வந்த பார்வையாளர்களை கண்டு திமுக தலைமையே சில நேரங்களில் அதிர்ந்து போனது. ஆனால் டி ராஜேந்தர் அந்த கூட்டத்தை பார்த்து திமுகவில் இருந்து பிரிந்து தனி கட்சியை கண்டார். ஆரம்பத்தில் இருந்த வேகம் போக போக தணிந்தது. இறுதியில் அவர் கட்சி எங்கே இருக்கிறது என்று தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. பாக்யராஜ் எம்ஜிஆரின் வாரிசு என்று சொல்லப்பட்டவர். அவரும் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அந்த அரசியல் சூழலில் அவரால் நீடிக்க முடியவில்லை. சரத்குமார் நாட்டாமை என்று திரையில் தீர்ப்பு சொன்னவர். சமத்துவ மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தார். ஆனால் அவரால் ஒரு தனிப்பெரும் சக்தியாக வளர முடியவில்லை. இறுதியில் இப்போது அவர் தனது கட்சியை இன்னொரு கட்சியுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று கமல்ஹாசன் உலக நாயகன் என்று போற்றப்படுபவர். மக்கள் நீதி மையம் என்று சொல்லி களத்தில் இறங்கியவர். நகர்ப்புறங்களில் கொஞ்சம் வாக்குகளை பிரித்தாரே ஒழிய கிராமப்புறங்களில் அவரால் ஊடுருவ முடியவில்லை. சட்டமன்ற தேர்தலில் அவரே தோல்வியை தழுவினார். விஜயகாந்த் மட்டும்தான் இதில் கொஞ்சம் விதிவிலக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரை உயர்ந்தார். ஆனால் அவரால் ஆட்சியை பிடிக்க முடிந்ததா? இல்லை. இப்படி பல தோல்வி சரித்திரங்கள் இருக்கும் பொழுது விஜய் மட்டும் விதிவிலக்கா என்ன? இப்போது விஜய் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? அமைதி மற்றும் ஒன் மேன் ஷோ. இதுதான் இப்போதைய மிகப்பெரிய விவாதம். ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு மக்களிடமிருந்து கொஞ்சம் விலகி ஒரு எட்டாத உயரத்தில் தன்னை வைத்துக் கொண்டார். அது ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு ஆளுமைக்கு அழகாக இருந்தது. ஆனால் அரசியலில் இப்போதுதான் அடியெடுத்து வைக்கக்கூடிய விஜய் எடுத்த உடனேயே அந்த ஜெயலலிதா பாணியை கையில் எடுப்பது ஆபத்தானது. அரசியலுக்கு வருபவர் மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டும். புழுதியிலும் வெயிலிலும் இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஆனால் விஜய் அவர் மாநாடுகளில் மட்டும்தான் பேசுகிறார். பத்திரிகையாளர்களை கூட சந்திப்பது இல்லை. கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்லை. நான் ஆணையிட்டால் கூட்டம் கூடும் என்று நினைப்பது சினிமாவுக்கு வேண்டுமானால் உதவலாம். அரசியலில் ஒரு தலைவன் என்பவன் தொண்டனுக்கு தோள் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். விஜயிடம் அந்த நெருக்கம் இல்லை என்ற விமர்சனம் வலுவாக தொடர்கிறது. அவர் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கொண்டே அரசியல் செய்ய நினைக்கிறாரோ என்ற சந்தேகம் பொதுவெளியில் எழுகிறது. மக்களுடன் கை குலுக்காமல், அவர்களின் குறைகளை கேட்காமல், வெறும் மேடை பேச்சால் மட்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். அது சாத்தியமா என்பது எதிர்காலம்தான் முடிவு செய்ய வேண்டும்.
அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை அவருடைய தொண்டர் படை, அதாவது ரசிகர்கள் கூட்டம். விஜயின் மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் நாம் பார்ப்பது யாரை தெரியுமா? 18 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை. இவர்கள் ரத்தம் சூடானவர்களாக, தலைவனை பார்த்தால் விசில் அடிப்பவர்களாக, டான்ஸ் ஆடுபவர்களாக, கட் அவுட் வைப்பவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு அரசியல் தெரியுமா என்பது சந்தேகம்தான். ஒரு பூத் கமிட்டி என்றால் என்ன, வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது எப்படி, தேர்தல் அன்று மக்களை எப்படி ஒருங்கிணைத்து வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவது என்ற அடிப்படை அரசியல் வேலைகள் இந்த ரசிகர்களுக்கு தெரியுமா என்று கூட சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, இந்த கூட்டம் பல நேரங்களில் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் நடந்தால் அது பொதுமக்களிடத்தில் விஜயின் மீது வெறுப்பைத்தான் உருவாக்கும். இவர்களே இப்படி என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நடுத்தர வர்க்கம் கண்டிப்பாக நினைத்து பார்க்கும். அதனால் விஜய் என்றாலே அச்சப்பட ஆரம்பிக்கும். எம்ஜிஆர் ரசிகர்களிடம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைய இணையதள தலைமுறை ரசிகர்களிடம் அந்த கட்டுப்பாடு இருக்கிறதா என்பதை விஜய் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு அதிர்ச்சி தகவலும் உலா வருகிறது. விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சில ரகசிய சர்வே முடிவுகள் அவர்களுக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என்று கூறப்படுகிறது. கூட்டம் வருகிறது, ஆனால் அது வாக்காக மாறாது என்று அந்த சர்வேக்கள் எச்சரித்துள்ளனவாம். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்தால் அதுவும் தவறு. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சிக்கும் இருக்கும் பணபலம் மலை போன்றது. அதை எதிர்த்து ஒரு புதிய கட்சியால் பணத்தை வாரி இறைக்க முடியுமா? தமிழக மக்கள் இப்போது முன்பை விட தெளிவாக இருக்கிறார்கள். இலவசங்களை வாங்கிக் கொள்வார்கள், பணத்தை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு உள்ளே போனால் யாருக்கு போட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் போடுவார்கள். இந்த அரசியல் முதிர்ச்சி இப்போது கிராமங்கள் வரை எட்டியிருக்கிறது. விஜய் ஒரு நல்ல நடிகர் என்பதற்காக யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அவர் நமக்கு என்ன செய்வார் என்ற தெளிவு மக்களிடம் இருக்கிறது. ஆக இன்றைய நிலைமை என்ன? 2026 தேர்தல் களம் என்பது விஜய்க்கு பூக்களால் தூவப்பட்ட பாதை அல்ல. அது முட்களும் பள்ளங்களும் நிறைந்த ஆபத்தான பாதை. சினிமா வெளிச்சம், விசிலடிக்கும் கூட்டம், பணபலம், இவை மூன்றும் மட்டும் இருந்தால் ஆட்சியை பிடித்துவிட முடியாது. மக்களோடு மக்களாக இறங்கி பழகும் குணம், எதிர்க்கட்சிகளின் வியூகங்களை முறியடிக்கும் அரசியல் அறிவு, கட்டுப்பாடான தொண்டர்படை, இவைதான் வெற்றியை தீர்மானிக்கும். விஜயிடம் இவை இருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜய் வெறும் சினிமா கவர்ச்சியை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறாரா, அல்லது அவரிடம் தெளிவான திட்டம் இருக்கிறதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.